ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ரியல்மி மொபைலில் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பாரில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ரியல்மி மொபைலில் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் பாருங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுக்குள்ள லாக் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாக் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது ஸ்வைப் டவுன் ஆன் லாக் ஸ்க்ரீன் டு வியூ நோட்டிஃபிகேஷன் ட்ராயர். ஸோ இதை பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கோம். இது என்ன, இது எனேபிள்ல இருந்ததுன்னா நீங்க உங்க மொபைல்ல லாக் பண்ணனதுக்கு அப்புறமா மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணுனீங்கன்னா உங்க நோட்டிபிகேஷன் டிராயர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். இது டிசேபிள்ல இருந்ததுன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டிராயர், லாக் பண்ணிட்டு மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் டிராயர் டிஸ்ப்ளே ஆகாது. இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல இதுக்கு செப்பரேட் வீடியோவை நீங்க பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கிற லாக் ஸ்கிரீன் நோட்டிபிகேஷன் அப்படின்னா இதுல 3 ஆப்ஷன் டிஸ்ப்ளே ஆகுது. அதாவது உங்க மொபைலை நீங்க லாக் பண்ணனதுக்கு அப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய நோட்டிபிகேஷன் லாக் ஸ்கிரீன் மேலேயே டிஸ்ப்ளே ஆகும். சோ அதுல 3 டைப்பா டிஸ்ப்ளே ஆகும். அதாவது எந்த அப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருது, என்ன கண்டென்ட்டோட வருது அப்படிங்கறதை டிஸ்ப்ளே பண்ணணும்னா அந்த ஷோ ஆப் அண்ட் நோட்டிபிகேஷன் கண்டென்ட் ஆன் பண்ணிக்கணும். இல்ல எனக்கு எந்த அப்ளிகேஷன்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருதுங்கறத மட்டும் டிஸ்ப்ளே பண்ணணும்னா செகண்டா இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு லாக் ஸ்கிரீன்ல நோட்டிபிகேஷன் வர்றதே டிஸ்ப்ளே ஆக கூடாதுன்னா டு நாட் ஷோவை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் இத பத்தி செப்பரேட் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் உங்க மொபைல லாக் பண்ணிடுறீங்க. சோ பிளாங்கா உங்களுக்கு பிளாக் கலர்ல அது பாட்டுக்கு இருக்கும். அந்த டைம்ல ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வரும் பொழுது உங்களுடைய மொபைல் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற வேக் ஸ்கிரீன் when a notification received டிசேபிள் இருக்கும், எனேபிள் பண்ணி வச்சு. இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நோட்டிபிகேஷன் வரும் பொழுது உடனே உங்க மொபைல் ஆன் ஆயிரும். அதுக்கு தான் இது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் பேக் வந்துருங்க. இதுல பேட்ச் அப்படிங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். இந்த பேட்சோட பர்பஸ் என்னன்னா, நீங்க ஒரு அப்ளிகேஷனை வச்சிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே வாட்ஸ்அப் தான் கொடுத்துருக்காங்க, அதனால வாட்ஸ்அப்பை பத்தியே சொல்லிடுவோம். நம்பர் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய அன்ரீடு மெசேஜ், அதாவது நீங்க அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணவே இல்லை, ஹோம் ஸ்கிரீன்ல இருக்கு. ஹோம் ஸ்கிரீன் மேலேயே எவ்வளவு மெசேஜ் வந்திருக்குங்கிறது நம்பர்ல சொல்லணுமா அப்படின்னா இந்த ஃபர்ஸ்டா இருக்கிறத எனேபிள் பண்ணிக்கணும். இல்ல எனக்கு ஒரு நியூ மெசேஜ் வந்திருக்குங்கிறத மட்டும் சொல்லணும் அப்படின்னா செகண்டா இருக்கிற டாட்டா கொடுத்துடலாம். டாட்டா கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் மேலேயே ரெட் கலர்ல டாட் ஒன்று டிஸ்ப்ளே ஆச்சுன்னா ஓ மெசேஜ் வந்திருக்கு, நம்ம இன்னும் படிக்கலன்னு அர்த்தம் சொல்லிடலாம். இல்ல எனக்கு நம்பரு இல்லைன்னா ஏதோ ஒரு டாட், இது ரெண்டுல ஏதோ வேணாலும் கொடுத்துக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கங்க. இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்டஸ் பார், இதுக்குள்ள சூப்பர்பான ஃபியூச்சர் இருக்கு. என்னன்னு கேட்டா இப்ப ஸ்டேட்டஸ் பார்னா என்னன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க ரியல்மி மொபைல்ல டாப்ல டிஸ்ப்ளே ஆகுது பாத்தீங்களா, அதாவது உங்களுக்கு அந்த நெட்வொர்க், பேட்டரி, இதெல்லாம் இதுதாங்க அதுக்கு மேல இருக்க ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பார்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது டைம்ல என்ன டிஸ்ப்ளே ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு எனேபிள்ல இருந்ததுன்னா அதோட மீனிங் என்னன்னா மேல டாப்ல பாத்தீங்கன்னா ஸோ ஹவர்ஸும் மினிட்ஸும் டிஸ்ப்ளே ஆகும். செகண்ட்ஸ், ஹவர்ஸ், மினிட்ஸ் மூணுமே டிஸ்ப்ளே ஆகணும்னா அதை கிளிக் பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு செகண்ட்ஸும் சேர்த்து டிஸ்ப்ளே ஆகும். இல்ல எனக்கு எதுவுமே டிஸ்ப்ளே ஆகக்கூடாதுன்னா டு நாட் ஷோ கொடுத்துருங்க, உங்களுக்கு டைமே டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நோட்டிபிகேஷன் ஐகான் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஏதாவது வந்திருக்குன்னா அதோட ஐகான் வந்து மேல டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க, டிஸ்ப்ளே ஆகுதுங்களா. ஸோ இதுதான், அதாவது 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த அப்ளிகேஷன்ல இருந்து நோட்டிபிகேஷன் வந்திருக்குங்கிற அந்த அப்ளிகேஷனோட ஐகான் ஷோ ஆகணுமா, இல்ல மொத்தமா எவ்வளவு மெசேஜ் வந்திருக்குன்னு ஜஸ்ட் நம்பர் மட்டும் ஷோ ஆகணுமா, இல்ல எதுவுமே டிஸ்ப்ளே ஆகக்கூடாதா அப்படிங்கறத இங்க நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரி ஸ்டைல். பேட்டரி ஸ்டைல கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேல இருக்கிற இந்த ரைட் சைடுல இருக்கக்கூடிய பேட்டரி வந்து என்ன மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும், ஹரிசாண்டலா, வெர்டிகலா, லூப்பா, டு நாட் ஷோ, ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அது எந்த மாதிரி வேணும் அப்படிங்கறது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேட்டரியோட பர்சன்டேஜ். பேட்டரியோட பர்சன்டேஜ்னா ஜஸ்ட் இன்சைட் பேட்டரி ஐகான்னா அந்த பேட்டரிக்குள்ளேயே எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணும். அவுட் சைட் பேட்டரி ஐகான்னா பேட்டரிக்கு வெளியே எவ்வளவு பர்சன்டேஜ், இல்ல எனக்கு பேட்டரியோட பர்சன்டேஜ் டிஸ்ப்ளே ஆகக்கூடாதுன்னா டு நாட் ஷோங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரியல் டைம் நெட்வொர்க் ஸ்பீட் அப்படிங்கிறது எனேபிள் இருக்கும். அதாவது ரியல் டைம் நெட்வொர்க் ஸ்பீட்னா இப்ப டாப்ல பாருங்க உங்களுக்கு அந்த எவ்வளவு கிலோ பைட்ஸ் போயிட்டு இருக்குது வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது டிஸ்ப்ளே ஆகாது. ரியலா வந்து இந்த நெட்வொர்க்கோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது சொல்றது தான் அந்த மேல இருக்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டிராயர்ல இருந்து அந்த டாகிள்ஸை சூஸ் பண்றீங்கிறது இங்க எனேபிள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூடூத் நான் கனெக்ட் பண்ணனா மேல ப்ளூடூத் சிம்பிள் வந்துடும். இதே இது வைஃபை இல்ல ரிங் டோன், இயர்போன் போட்டிருந்தீங்கன்னா மேல சிம்பிள் வரும். இதெல்லாம் அதாவது நான் எனேபிள் பண்ணி யூஸ் பண்றப்போ எனக்கு சிம்பிள் வரும். பட் அது எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தா கூட எனக்கு சிம்பிள் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. இதுல எது வேணும் எதுல வேண்டாம் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்டேட்டஸ் பார்ல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஃபியூச்சர். அடுத்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துருங்க. மோர் செட்டிங்ஸ் இருக்கும். மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்பிளே டேட்டா யூசேஜ் இன் நோட்டிஃபிகேஷன் டிராயர் அப்படிங்கிறது. அதாவது நீங்க எவ்வளவு டேட்டா யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நோட்டிஃபிகேஷன் டிராயர்ல டிஸ்பிளே பண்ண வைக்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஜஸ்ட் உங்க மொபைலை மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணி பாருங்க. யூஸ்டு திஸ் மந்த் இவ்வளவு எம்பி வந்து நீ யூஸ் பண்ணிருக்கிற அப்படிங்கிற டீடைல் மேல வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகி போயிட்டே இருக்கு. இதே எது நீங்க டிசேபிள் பண்ணிடுறீங்க, டேட்டா யூசேஜ் டிசேபிள் பண்ணிட்டு மேல இருந்து கீழே ஸ்வைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு எம்பி யூஸ் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. இது டிஸ்பிளே பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறத இந்த டிஸ்பிளே டேட்டா யூஸ் இன் நோட்டிஃபிகேஷன் டிராயரோட பர்பஸ். சேம் இந்த மோர் செட்டிங்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா பாட்டம்ல நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரி இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரி வந்து ஆஃப்ல இருந்துன்னு ஆன் பண்ணீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான வீடியோ. செப்பரேட் வீடியோவே போட்டுருக்கிறோம். அந்த வீடியோவை இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. இது கண்டிப்பா பாருங்க, எனேபிள் பண்ணி வச்சுங்க. ஜஸ்ட் சிம்பிளா அது என்ன மெசேஜ்ங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்து டெலிட் பண்ணிடுறாரு. நீங்க படிக்கிறதுக்கு முன்னால நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுது திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட்னு தான் டிஸ்பிளே ஆகுது. எனக்கு ஆனா அவர் என்ன அனுப்பிச்சிருக்காருன்னு படிக்கணும் ஒரு கியூரியாசிட்டி, எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாலேயே வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரி வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணனதுக்கு அப்புறமா இனிமேல் வரக்கூடிய மெசேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்த மெசேஜ் படிக்க முடியாது. இனிமேல் ஒரு மெசேஜை ஒருத்தர் அனுப்புற மாதிரி அனுப்பிச்சுட்டு நம்மளே டெலிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அனுப்பிச்சுட்டு டெலிட் பண்றோம் பாருங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரிக்குள்ள வந்தோம்னா அவர் என்ன மெசேஜ் டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுத்து டெலிட் பண்ணாரோ அந்த மெசேஜ் இங்கே நோட்டிஃபிகேஷன் ஹிஸ்டரிக்குள்ள டிஸ்பிளே ஆகும். நம்ம இங்கேயே படிச்சுக்க முடியும் அவர் டெலிட் பண்ணனாலும். இது ஒரு சூப்பர்பான ஃபீச்சர். ஸோ இதுதான் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர். இந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.